ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம் தான். ஏன்னா புது புது விஷயங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் உங்களுக்கு 9 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. உங்களுடைய ராசியதிபதி சனி 3ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துல வந்து இப்ப இந்த மாதம் பிறக்கும் போது வந்து சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 26ஆம் தேதிக்கு மேல மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு வரப்போறாங்க. அப்போ 7ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறது ரொம்ப அற்புதமான பலன். அது போக வந்து அஷ்டமத்துல கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்து நீங்க நினைக்கக்கூடிய லெவல்ல வந்துருங்க. தொழில தொடங்குறது, புதுசா தொழில் தொடங்கலாமான்னா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். ஏன்னா உச்சபலம் பெற்ற குரு உங்களுக்கு அமைப்புகள குடுக்குது. குரு பலம் பரிபூரணமா 100க்கு 200% உங்களுக்கு இருக்கு. லாபஸ்தானத்த பாக்குது. அது போக சூரியனும் புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்த பாக்குறாங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள், குபேரனுக்கு நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த மாரி சொல்லலாம். அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பாக்குது. சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் வந்து அது இல்லாம செவ்வாயும் பாக்குது. மொத்தம் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்த பாக்குது. லாபஸ்தானத்த பார்க்கும்போது ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். அப்ப 4 கிரகங்கள் அத பார்க்கும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போது. அதே மாரி ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேற போது. புது புது மாற்றங்கள்லாம் உறுதியாக இருக்கு. தொழில்ல நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானங்கள் வரும். அ பார்வைகள் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலயும், செவ்வாயுடைய பலமும் தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கிறதுனாலயும், நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றிய குறிக்கக்கூடிய அமைப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஏன்னா, அஷ்டமாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துலயும், பாக்கியாதிபதி புதனும் 5ஆம் இடத்துலயும் கூடி இருக்கிறது நிபுணத்துவ யோகம் பெற்ற அமைப்பா உங்களுக்கு இருக்கு. அதனால பல நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான விஷயங்க. ஏன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க உங்களுடைய திறமைகள் என்னன்னு தெரியாம இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகள காட்டி பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய லெவல்ல பிரபலியமாகக்கூடியது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷன ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய கன்சர்னே அது வந்து என்னன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் குடுக்கறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ குடுக்கறது, ஒரு முக்கியத்துவம் குடுக்கறது, ப்ரமோஷன் குடுக்கறது, வெளியில வந்து வேற பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹையர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பெரிய போஸ்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது, இந்த மாரிலாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுருங்க. அமைப்புகள் அற்புதமான பலன்கள உங்களுக்கு குடுக்குது. கொஞ்ச நஞ்சமா இல்ல. அதிர்ஷ்டத்த வாரி வாரி வழங்க போது. அந்த மாரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி எப்பவும் சொல்றது தான் 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கனால ரொம்ப கவனமா பேசணும். குடும்பத்தாருடைய ஆதரவுகள் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, அனுசரிச்சு போகக்கூடிய தன்மைய நீங்க வளர்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா ஓடி வந்து நிப்பாங்க. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தைய விடுறது, அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது, இந்த மாரி அமைப்புகள் வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல கேது, கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வருது. பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள், ஸ்தாபங்கள் வர்றதுக்கெல்லாம் அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் சரியா போயிரும். குருபலம் வர்றதுனால அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். கணவனால மனைவியும், மனைவினால கணவனும் ஒருவர் ஆதாயம் அடைந்து கொள்ள மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. அதனால பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும், அனுகிரகமும் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயி கிடைச்சிரும். நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு தொழில் தொடங்குறது, செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுறது, ஒரு பிசினஸ் விமனா மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சிய எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கை மேல பலாபலன்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு குறிக்கக்கூடியது. கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரானது. புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. வேலை கிடைக்கும். வேலை ஆஃபர் லெட்டர் தானா வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க புது புது விஷயங்கள ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண மட்டும் தான் நெறைய நன்மைகள் இருக்கு. ட்ரையான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்ல அப்படின்னா கெடுபலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் 4ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கனால, வாகன பிராப்தம் இருக்கு. வண்டி வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது, நிலம் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாசம் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்த ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்துல அது வித்துரும். நல்ல லேண்டோட வேல்யூலாம் உங்களுக்கு ஏறிரும். எத தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்குங்க. புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மைய குடுக்கும். நீங்க நெனைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தான். இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது புது ட்ரெஸ் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏது மேடம் இந்த காலத்துல விக்கிறதுல நகையான்னு கேட்காதீங்க. ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 பவுன், 2 பவுனுக்காவது எடுத்துருவீங்க. அந்த மாரி இல்லன்னா, ஒரு 1/2 பவுனுக்காவது எடுப்பீங்க. அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா பலம் வந்து குரு பலம் அப்படி. சுக்கிரனும், குருவும் சேரும்போது நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாங்கங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசு பணத்த ஃப்ளோ பண்ணக்கூடிய கிரகம். அதே மாரி குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பொருளாதாரத்த வலுப்படுத்தக்கூடிய கிரகம். அதெல்லாம் 7ல வரும்போது, ஒருத்தருக்கு எந்த வித பிரச்சனைகளா இருந்தாலும், அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல தான் குரு வந்து உட்கார்றாரு. அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிய தான் நான் சொல்லுவேங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, நல்ல தேர்ச்சி பெறுறது, நல்ல படிப்புல ஆர்வம் வர்றது, உயர்கல்வியில எல்லாம் பெரிய சாதிக்கிறது, அந்த மாரி அமைப்பு. பொதுவா 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது. அரசாங்க பதவி அப்படிங்கிறது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு ஆளாகிறது. அதே மாரி அவங்க போய் இப்ப உயர் அதிகாரிகள் வந்து, "நீ வா எனக்கு அசிஸ்டன்டா வான்னு" கூப்பிடுறது, காசு பணம் சம்பாரிக்கிறது, சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி குடுக்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல காசு பணம், ஒரு பெரிய பதவி, ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி கவுன்சிலர் போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மினிஸ்டர் போஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருபலம் நல்ல அமைப்புகள் இருக்கும்போது, எது வேணா கிடைக்கும். திடீர்னு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நின்றுப்பீங்க. உடனே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். அந்த மாரி ஒரு அதிர்ஷ்ட அமைப்பும், யோக அமைப்பும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு. அத மட்டும் தவற விடாம யூஸ் பண்ணிக்கங்க. மகர ராசினாலே இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகர மாசமா தான் இருக்கு. ஏன்னா குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு, சுக்கிர பலமும் இருக்கு, செவ்வாய் பலமும் இருக்கு, ஆட்சி பலமா இருக்கு. பொதுவா மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள்ல போம்போது ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? இல்ல அப்டின்னா, ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி, கோர்ட்டு கேஸு பிரச்சனைக்கு நிவர்த்தி. அதாவது திடீரென லாட்டரி, புதையல் அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் உழைக்காத வருமானம் இருக்கு. பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல, திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குங்க. இத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. ஒரு சிலருக்கெல்லாம் திருமண யோகம் இருக்கு, திருமண பிராப்தம் இருக்கு, பார்ட்னர்ஷிப் வழி யோகம் இருக்கு. புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்க வந்து இவ்வளோ நாளா பார்ட்னர்ஸ் கூட பிரச்சனையா இருக்கு அப்டின்னா, அந்த பார்ட்னர்லாம் வெளில போயிட்டு புது பார்ட்னர் இன்வெஸ்ட்மென்ட்க்காக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறைக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. நெறைய வாய்ப்புகள், அதே மாரி காசு பணம் சம்பாரிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்கள் நிகழ்ச்சிய நடத்துறது, மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஃபேமஸ் ஆகுறது, மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெர்சனா நீங்க மாறுறது, அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. எத தொட்டாலும் சக்சஸ் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் வந்து மிக அற்புதமான பலன்கள். எத தொட்டாலும் சக்சஸ் தான். ஹெல்த்ல மருத்துவ செலவு இருக்கு. அதே நேரத்தில மருத்துவ ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சில பேருக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. க காதல் திருமணம், காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி, அது திருமணத்தில போயி முடியும். ஒரு சிலருக்குலாம் இந்த என்கேஜ்மென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும், அனுமதியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். ஆல்ரெடி மேரேஜ் முடிச்சுட்டு டைவோர்ஸ் பண்ணிட்டு, செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல நல்ல அனுகூலமான கிரக சேர்க்கைலாம் இருக்கனால, ஐஸ்வர்ய பிராப்தம் மட்டும் கிடையாது. தெய்வத்துடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் பெற்ற நபரா நீங்க இருக்கனால, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.